சந்தோஷமா சிரிச்சு வழி அனுப்பி வை. போதுமா? இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். ஒழுங்கா சிரிச்சு வேலைக்கு அனுப்பிடி. சரிங்க, என்ன கடையில டிராப் பண்ணிட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. போதுமா? என்னடி இது புதுசா இருக்கு? என்ன புதுசா இருக்கு? ஏன் நான் அம்மாவை இப்படி கொஞ்சினதே இல்லையா? என்னடி இன்னும் பிறந்த நாள் நினைப்பிலே சுத்திட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லக்கா. அப்புறம் என்ன, கடை கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டி. இல்ல 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 இல்ல, கங்கா கடைக்கு போறா, நான் ஷூட்டிங் போறேன். ஓ, இன்னைக்கு ஷூட்டிங்கா? சூப்பர் மாமா. அதான் உங்க முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு. கூடிய சீக்கிரம் அகில உலக சூப்பர் ஸ்டாரா வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவன் பிரகாசமா இருக்கானோ இல்லையோ, நீ இன்னைக்கு பழையபடி துரு துரு துருன்னு இருக்க. அவ எப்பவுமே அப்படிதானே. நாம தான் ஆள் ஆளுக்கு அவளை போட்டு திட்டி சிரிக்கிறதே மறந்த மாதிரி ஆயிட்டா என் பொண்ணு. அவ பிறந்த நாளை சாக்கா வச்சு நம்ம எல்லார் மனசையும் காவேரி வீட்டுக்காரரு லேசாக்கிட்டாரு. காவேரி வீட்டுக்காரர் சூப்பரா இருக்கேம்மா கேக்குறதுக்கு. நீ இப்படியே இனிமே அடிக்கடி சொல்லு. ஏண்டி, நானே இத உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்னமோ இன்னைக்குதான் புதுசா கேக்குற மாதிரி சொல்ற. நீ சொல்லிருக்கியா? நான் அது கவனிச்சதே இல்லக்கா. என்னமோ ஆயிடுச்சுமா இவளுக்கு. அது என்னவோ இருக்கட்டும், அவ சந்தோஷமா இருக்கால, அது போதும். நீங்க கிளம்புங்க நேரத்தோட. ஆமா ஆமா, எங்க வாங்க, டைம் அடிச்சு கிளம்பலாம். போடா. எனக்கு கண்டினியூ ஷாட் வேற எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். சீக்கிரம். இதோ வந்துடுறேன். பாத்தியா? சரிம்மா, நானும் கிளம்புறேன். ஏய் இருடி, போலாம். நானும் ஆபீஸ் போகணுமா? டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அக்கா வரட்டுமா? பாட்டி பாய். இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? 5 நிமிஷம் கூட இல்லாம ஓடுறா. பிறந்த நாள் நல்லபடியா நடந்துச்சுல்ல, அவளுக்கு நாம யாரும் எதுவுமே பண்ணதில்லல்ல. முதல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2-3 நாளைக்கு அப்படிதான்டி அவ மனசுல பட்டாம்பூச்சி ஓடும்.